கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய திருசமூகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிப்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியங்க. ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பொழுது அவரை கண்டிட முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுப்புகிறதான இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? இதை கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியை அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு அது சேர்ந்து விடும். மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். உண்மையாக பார்க்க போனால் யோபு தனது நண்பர்களுடன் உண்மையில் மகிழ்ச்சியாக இல்லை என்ற உண்மையை நாம் மறக்க முடியாது. அவருக்கு தேவையான நேரத்தில் ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக அவர்கள் அவரை கண்டனம் செய்தனர். யோபு தனது நண்பர்களுக்காக ஜெபிப்பது ஒரு தன்னலமற்ற செயலாக மட்டுமல்லாமல் நல்லிணத்திற்கான ஒரு வழியாகவும் இருக்கிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வல்லமையான கர்த்தருடைய ஜெபம், நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? அதுதான் அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே அடுத்தவர்களுக்காக பிறந்தார். ஆகவே தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் மகிமையான ஊழியத்தை அவர் செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கிற பொழுது அடுத்தவர்களுடைய சிறையிருப்பு மாற நம்ம ஜெபிக்கணும். அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக, கவலையில் இருக்கிறவர்களுக்காக, வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, எருசலேம் சமாதானத்திற்காக ஜெபிக்கணும். ஜெப வீரர்களுக்கு ஜெபிப்பதற்கென்று அநேக ஜெப குறிப்புகள் இருக்கின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்காக நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக அப்படி நாம ஜெபிக்கிற பொழுது, அப்படி அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். பல மடங்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது தெய்வ குணங்க. ஆகவே மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அடுத்தவர்களை ஜெபத்தில் நினைவு கூறுவது மறந்து விட வேண்டாம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது தன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, இரட்டத்தனையாக யோபை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வல்லமையான ஜெபம், அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய ஜெபத்தில் உபயோகித்து அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது, அன்றைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார் என்கிற உண்மையை மறந்து விடக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யார் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கிருபையின் வரங்கள் செயல்படும். யார் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யார் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அநேக பேருக்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களை உபயோகிப்பாராக. தேசத்திற்காக ஜெபிக்க, எருசலேமுக்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களை உபயோகிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபின் சிறையிருப்பை மாற்றினீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இரட்டத்தனையாக நீர் ஆசீர்வதித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இவர்கள் ஜெப வாழ்க்கையில் இவர்கள் பிரகாசிப்பார்களாக. இவர்கள் ஜெப வாழ்க்கையில இன்னமும் வளருவார்களாக. தெய்வமே, அநேக பேருக்காக ஜெபிக்க
தேசத்திற்காக ஜெபிக்க, அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க, எருசலேமுக்காக ஜெபிக்க இவர்களை நீங்க உபயோகிங்க ஆண்டவரே. இவர்கள் சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே. இரட்டத்தனையாக இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஆமாண்டவரே, யாரெல்லாம் நோய் நொடியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில, வருத்தத்துல, வேதனையில, வியாதியில அகப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, துக்கத்தோடு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும், அவர்களுடைய வேதனைகளை மாற்றும், அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும். எந்த அற்புதத்திற்காக இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த கால வேளையில் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.